ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2024ல மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஹண்ட் அப்படிங்கிற படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த படத்துல பாவனா லீடிங் கேரக்டரா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். அப்ப அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த அமானுஷ்யம், ஸ்பிரிட், ஆவி இந்த மாதிரி இது விஷயத்துல நம்பிக்கை இல்லாம இருக்கு. அப்ப இவங்களோட காலேஜ்ல ஒருத்தர் வந்து இது விஷயமா ஒரு 10 டேஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதுக்காண்டி வராங்க. இது பாவனாவுக்கும் மற்ற தரப்பினருக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. பட் இந்த காலேஜோட டீனுக்கு இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால வந்து அந்த ப்ரோக்ராம் நடக்குது. அப்ப பாவனாவை வச்சு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் நடத்தக்கூடியவர் வந்து ஒரு டெமோ ஒண்ணு காமிக்கிறாரு. அது பாவனாவுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு. இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு தருணத்துல இவங்க காலேஜுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மார்ச்சோரி இருக்கு. அந்த மார்ச்சோரி இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணல. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஆவிகள் நிறைய இருக்குங்கிற மாதிரி அந்த ஸ்பிரிட் ப்ரோக்ராம் நடத்துறவர்கிட்ட சொல்றாங்க. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப பாவனாவுக்கு அப்பயே நம்பிக்கை வரல. சரி நீ வேணா தனியா போமா அப்படின்னு சொல்லி இவங்க தனியா போறப்ப இவங்க வச்சிருக்கிற அந்த டிடெக்டர்ல என்ன ஆகுது அப்படின்னா ஆவி இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிசம்பலன்ஸ் காமிக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு சைடு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு லேக்ல ஒரு பெரிய ட்ரம்ல ஒரு பாடி ஒண்ணு காங்கிரீட் போட்டு செத்து போன ஒரு சடலம் கிடைக்குது. இந்த சடலத்துக்கும் இதுக்கப்புறம் பாவனாட்ட ஒரு ஆவி வந்து பேச முயற்சி செய்யுது. இந்த ஆவிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதுக்கான படம் தான் இந்த ஹண்ட்.